இப்ப அந்த பொம்மை எப்படிதானே வீட்டுல இருந்து துரத்துறது? கேட்டா 3 பேரும் சும்மாவே இருக்கீங்களேடா. அந்த பொம்மை இங்க எப்படி துரத்துறது ஏதாவது ஒரு ஐடியா சொல்றீங்களாடா? ஐடியா இவனுக்கு 3 பேரும் ஒட்டுத்துக்கு உதவ மாட்டானுங்க. எனவே எப்படி போக வைக்கிறதுன்னு யோசிடா. யோசி அந்த பொம்மை என்ன பண்ணாலும் வெளில போக வைக்க முடியாது. ஆனா அதை இங்கே அழிக்க முடியும்ல. இன்னையோட இந்த லூப்புக்கு ஒரு முடிவு கிடைச்சிரும். மச்சான் அது பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை 2 வாட்டி யோசிச்சுக்கோடா. நீ வாய முடி நில்றா, நான் பாத்துக்கிறேன். இதால நமக்கு எவ்வளவு பிரச்சனை இன்னோட எல்லாம் முடிய போகுது. டேய் என்னடா நிறுத்திட்டு ஆடிடா. டேய் பிரணவ் அதை அடிச்சு ஓடடா. வாய தொந்தே பேசு பிரணவ். டேய் நாயே என்னமா அதை அடிச்சு உடச்சு இன்னோட எல்லா கதையும் முடிச்சு வைக்க போறேன்னு சொன்னேன். இப்ப நம்ம பைத்தியம் முச்ச மாதிரி பண்ணினுகிற. டேய் நீ அந்த கல்லு குறா, நான் அதை உடைக்கிறேன்டா. டேய் இப்ப நீ என்ன சொன்ன? ஏன் இவன் திடீர்னு ஒரு மாதிரி பேசுறான்? அந்த கல்லு கூட நான் போய் அதை உடைக்கிறேன். இப்படி நீ சொல்லல, முன்னாடி எப்படி சொன்ன? என்னடா கத்துறா பயந்துருமா? அந்த கல்லை என்கிட்ட குடுறா, அந்த பொம்மையை நான் உடைக்கிறேன்னு சொன்னேன்டா. பொம்மையை நீ உடைப்பியாடா? கொஞ்சம் விட்டு இருந்தா என் மண்டையை உடைச்சிருப்பான். ரமேஷ் ஜஸ்ட் மிஸ், இல்லனா உன் தலை சதறி இருக்கும். டேய் இதுக்கு இப்ப அவன் அடிக்க போனேன். அப்ப என்னடா அப்படி பண்ணா? அவன் கட்டாதடா சொன்னா. அந்த பொம்மையை இப்ப உடைக்கணும். என்னடா சொன்ன? டேய் அந்த பயம் இருக்கட்டும்டா. கடவுளை என்னை மட்டும் எப்படியாவது காப்பாத்து. எதனால பிரணவ் திடீர்னு இந்த மாதிரிலாம் பண்றான்? இவன் இந்த பொம்மையை உடைக்கலான்னு வந்த கப்பறத்துல இருந்துதான் இந்த மாதிரிலாம் இவன் பண்றான். அப்ப இதெல்லாம் இந்த பொம்மையோட வேலை தானா? ஐயோ இவன் நம்மளதான் பாக்குறான். டேய் ரமேஷ் நம்ம பிரணவ் இந்த மாதிரி பண்றதுக்கான காரணம் இந்த பொம்மை தான்டா. டேய் உனக்கு கூட அந்த பொம்மையை உடைச்சு போடணுமா? இல்ல வேணாம். டேய் பிரகாஷ் இந்தடா கவரே அவன் மண்டல போட்டு அமுக்குடா. டேய் ரமேஷ் சீக்கிரம் அந்த பக்கம் கையை கட்டி போடிடா. டேய் என்ன விடுடா, என்ன விடுடா. டேய் விடுடா. டேய் பிரகாஷ் அங்க என்னடா வேடிக்கை பார்த்துட்டு சீக்கிரம் அந்த பொம்மையை தூக்கி வெளில வீசுறா. இந்த பொம்மையை நாளா தொட மாட்டேன் போடா, எனக்கு பயம். விடு என்ன விடு. டேய் அது என்னடா? நான் எடுக்க மாட்டேன். டேய் ரமேஷ் அவன் கையை கட்டி பிடிச்சுக்கோ. நான் அந்த பொம்மையை எடுக்க போறேன்டா. கையை விட போறேன். விடுடா. உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. என் கையை விட மாட்டியா நீ? விட மாட்டியா? விடா விடா. எனக்கு என்ன ஆனாலும் சரி இந்த பொம்மையை வெளியே தூக்கி போட விட்ட மாட்டேன். என்னைய மீறி அந்த பொம்மையை வெள்ளத்துட்டு போயிடுவியா? போயிடுவேட்டா. அந்த பொம்மையை குர்ரா. என்னைய மீறி இந்த பொம்மையை நீ வெளில கொண்டு போ பார்த்தல்ல. டேய் குமார் என்னடா ஆச்சு உனக்கு? இந்த பொம்மைக்கு ஆக்கல நடக்குது. நண்பர்களே ஒரு நிமிஷம், அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரே விஷயம் சொல்லிடுறேன். நம்ம சேனல்ல இது வரைக்கும் வீடியோஸ்க்கு வந்து 10K லைக்ஸ் வந்ததே கிடையாது. இந்த வீடியோக்கு நீங்க எல்லாரும் மனசு வச்சீங்கன்னா கண்டிப்பா 10K லைக்ஸ் நம்ம அடிச்சு தட்டி தூக்கிடலாம். எல்லாரும் பாசமா இந்த லவ்லி பிரகாஷ்காக பாக்குற எல்லாருமே அந்த லைக் பட்டன் போட்டு விட்டுருங்க. ஓகே நண்பர்களே அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. பயங்கர ட்விஸ்டா இருக்க போகுது. உங்க 3 பேரை அடிச்சுட்டா. ஏடு படிச்சிருக்கடா. நீ சாரிடா. நீ அதெல்லாம் வேணுமே பண்ண. அந்த பொம்மை உன ஹார்ட்டி படிச்சிச்சு அவ்வளவுதான். நீ விட ஒண்ணும் இல்ல. இல்ல எவ்வளவு தப்பு 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 என்ன படிச்சிருக்க. இதுக்கு மேல இந்த பொம்மை நம்ம வீட்டுல இருந்தா நம்ம எல்லாரும் உயிருக்கு ஆபத்து. இது வெளில அனுப்பது கடைசியா ஒரு முயற்சி பண்ணி பாப்போம். டேய் பிரகாஷ் உனக்கு போன் குடுறா. பாஸ்வேர்ட் என்னன்னு சொல்றா. 9 போட்டுட்டேன். இன்னொரு 9 போட்டுச்சு. இன்னொரு 9 போட்டுட்டேன். கடைசி இன்னொரு 9. ஏன்னா இது நீ 4 9 போடு நீ சொல்லிருக்கலடா. இல்ல அப்படி சொல்லிருந்தா நீ வேற 4 9 போட்டிருந்தீனா அது ஓபன் ஆயிருக்காதுல. அதனாலதான் இவ போடா. என்ன படிச்சிருக்கு நீ ஏன்டா இன்னும் அழுதுட்டே இருக்க? விடுடா. உங்கள் ரீசார்ஜ் 2 நாட்களுக்கு முன்னே காலாவதியாகி விட்டது. மேலும் தொடர உடனே ரீசார்ஜ் செய்யவும். ஏன்னா போன்ல ரீசார்ஜ்ல சொல்ல மாட்டியாடா? நீ கால் பண்ணதா நீ போன் கேட்டேன்னு சொல்லியிருந்தீனா நான் முன்னாடியே சொல்லிருப்பேன். அவ்வளவு இந்த ஓ போன்ல நீ போன் போட்டுக்க வேண்டியதுடா. என் போன்லயும் ரீசார்ஜ் காலியாதான். டேய் இந்த என் போன்ல நீ கால் பண்ணு. ஆமா இப்ப யாரு நீ கால் பண்ணி இவ்வளவு துடிக்கிற? எங்க ஊர்ல ஒருத்தவங்களுக்கு பேய் பிடிச்சதுடா. அந்த பேயை ஓட்டுறதுக்கு போஸ் அடிக்கலன்னு ஒரு சாமியை கூப்பிட்டாங்க.
அந்த பேய அவர் அச்சு ஓட விட்டாரு. அவர் இப்ப சென்னையில தான் இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அவர்கிட்ட இந்த பொம்மையை பத்தி சொன்னா எல்லா பிரச்சனையும் முடிச்சிடும்ல. அவருக்கு கால் பண்ணதான் போன கேட்டிருந்தேன். போன் பண்ணாத. ஐயோ திரும்ப பேய் வந்துச்சு போலியே. என்ன நடந்தாலும் நான் போன் பண்ண வேண்டாம். போன் பண்ணாதன்னு சொன்னேன். மச்சான் நீ அந்த சாமியாருக்கு போன் போறேன்னு தான் சொன்ன. அதுக்கே இப்படி பயப்படுறான். அப்ப நீ கண்டிப்பா போன் போடு மச்சான். வேண்டாம். போன் போடு வேண்டாம். நீ எப்படி போன் போறன்னு பாக்குறேன்டா. அமுக்கு அமுக்கு. என்னடா இது கால் போட்டு நமக்கே முடியல. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். அமிங்கிடு அமிங்கிடு. ஏன் எவ்வளவு ட்ரை பண்ணலாம் அந்த கால் போட்டு நமக்க முடியல. என்ன கால் பண்ண விடாம பண்றது ஊவேலதானா? ஏய் ரமேஷ், அவன் கண்ணிலேயே என் கையை கண்ட்ரோல் பண்றான்டா. சீக்கிரம் அவன் கண்ண மூடுறா. நான் பாத்துக்கிறேன் மச்சான், நீ கால் பண்ணு. டேய் கை என்னைய தடுத்து நிறுத்த வரியா? அமுங்கு அமுங்கு. இது வேலைக்கு ஆகுது. நம்ம 2 கையில ட்ரை பண்ணுவோம். என்னடா குமாரே, உன் ரமேஷ் என்ன தடுத்து நிறுத்தோன்னு பார்த்தா சீக்கு வந்த கோழி மாதிரி பார்த்துட்டான். ஐயோ நம்ம கிட்ட தான் வராடு. அமுங்கிடு அமுங்கிடு. குமார் சாமியாருக்கு ஃபோன் பண்ணோம்னா இவனை யாராவது தடுத்து நிறுத்தணும். நம்ம மட்டும் தான் இருக்கணும். நம்ம தான் பண்ணணும். டேய் குமாரே, நீ சாமியாருக்கு ஃபோன் பண்றா. நான் இவனை தடுத்து நிறுத்துறேன்டா. வா மச்சான், இன்னைக்கு அவனா நம்மள பாத்துடலாம். டேய் என்னோட போனு. டேய் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி போன பாக்குறேன். என்னடா ஒரு அடிக்கு ரத்தம் வாந்தியா? எதுக்குடா இப்ப சிரிக்கிற? டேபிள்ல ஒரு போன் இருக்குதுல, அத திருப்பி பாரு. சாமி இங்க நடந்தது எல்லாத்தையும் கேட்டீங்களா? ஒண்ணு விடாம எல்லாத்தையும் கேட்டேன்ப்பா. நீ எதுக்கும் கவலைப்படாத. 5 நிமிஷத்துல நான் உன் வீட்டுல இருப்பேன். அவனுக்கு பிடிச்சிருக்க பேய நான் போடுற மந்திரத்துல ஓட போகுது பாரு. உன் கதை இன்னியோட. நம்ம தான் அவனை போன் போட விடாம தடுத்தமே. அப்புறம் எப்படி? என்னோட போன் ரீசார்ஜ் காலின்னு உங்க எல்லாரும் ஏமாத்திட்டேன். அதனால நான் ரமேஷோட போனை வாங்கி தான் சாமியாருக்கு போன் பண்ண பார்த்தேனே. உங்களுக்கு தெரியும். ஆனா அதுல நம்பர் போடுறதுக்கு முன்னாடி நான் இந்த போன்ல கால் பண்ணி டேபிள்ல கவுத்து வச்சது உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஏ பேயே, சாமியார் இஸ் கமிங். அந்த சாமியார் வந்து இந்த பேய் அடிச்சு ஓட விடுறாரா இல்ல இந்த பேய் அந்த சாமியார் அடிச்சு ஓட விடுதான்னு தெரிஞ்சுக்கணுமா? லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ல எஸ் கமெண்ட் பண்ணுங்க. பார்ட் 5 வீடியோ பயங்கர சம்பவத்தோட நாளைக்கு வந்துரும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம. அப்படியே லைக் போட்டதுக்கு அப்புறம் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் கமெண்ட் செக்ஷன்ல, அது நீங்க கிளிக் பண்றீங்க. அப்பதான் இந்த வீடியோஸ் நீங்க பார்த்த மாதிரி நிறைய பேருக்கு கொஞ்சம் ஷேர் ஆகும். ஸோ மறக்காம ஹைப்ன்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. நம்ம சேனல்ல டெய்லியும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஷார்ட்ஸ் கண்டென்ட்ல டெய்லியும் உங்க நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். சாட்டர்டே ஆனா ஃபுல் கண்டென்ட் வீடியோ, லாங் ஃபார்மேட் வீடியோ நம்ம வீடியோ மாதிரி இருக்குல்ல, அது நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதெல்லாம் பார்க்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு. ஓகே நண்பர்களே, உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடை பெறுகிறது உங்கள் லவ்லி பிரகாஷ். ஓகே.